எந்த ஒரு அரசியலா இருந்தாலும் போராதான் இருந்தாலும் சரிதான். அது வந்து இந்த மாரி அதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பொருளாதார காரணங்கள் இல்லாம எதுவுமே இருக்கிறது இல்ல. எல்லாமே காரணம் இல்லாம நடக்கிறது கிடையாது. அப்போ இதுல வந்து யாரு இப்போ வேற வழியே கிடையாது. இப்போ இதுவரைக்கும் செலவு செஞ்ச அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தோல்வி ஒத்துக்கிட்டு அந்த போட்ட பணம் எல்லாத்தையும் இழக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அது மட்டுமா அப்படின்னா, அது மட்டும் கிடையாது. என்ன இன்னொரு விஷயமும் அதுக்குள்ள இருக்குது. என்ன அப்படின்னா, இப்ப சொல்றாங்க இல்லைங்களா? நம்ம வந்து எங்க ரஷ்ய எனர்ஜி எங்களுக்கு வேணாம். அதாவது ரஷ்ய எரிபொருள் எங்களுக்கு வேணாம் அப்படி சொல்றாங்க. இது 2026ல நாங்க வந்து மொத்தமா அ அந்த ரஷ்ய இறக்குமதிய நிறுத்திருவோம்னு சொல்றாங்க. நிறுத்திட்டாங்கன்னா வேற எங்கேருந்து அவங்க அந்த எரிபொருள கொண்டு வருவாங்க? அதுக்கு அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, அது மேற்காசிய நாடுகள்ல இருந்து கொண்டு வருவாங்க. அப்போ ஒரு நாட்டுக்கு பதிலா இன்னொரு நாட்டோடைய சார்பு தன்மை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, இவங்க சொந்தமா யாருடைய சார்பு இல்லாம நாங்க சொந்தமா நிக்க முடியும்னு சொல்றாங்களா? அப்படிலாம் இல்ல. இப்ப என்னன்னா, யார்கிட்ட வாங்குனா என்ன? இங்க வாங்குனா என்ன? அங்க வாங்குனா என்ன? 2ம் ஒண்ணு தானே. ஏன் இவங்கள்ட்ட வாங்க மாட்டோம், நான் அவங்கள்ட்ட தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அப்ப இங்கிருந்து இங்க உற்பத்தி ஆகுற அந்த எரிபொருள் யாரு அதுக்கு அந்த அந்த உற்பத்தி செஞ்சு சந்தைப்படுத்தக்கூடிய ஆள் யாரு? அங்க உற்பத்தி செஞ்சு சந்தைப்படுத்தக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கான விடை கிடைக்கும். அப்போ என்னன்னா, ஒரு ஒரு பக்கம் இவங்களுக்கு வந்து போட்ட பணம் போகுது. 2வது என்னன்னா, சந்தையும் சேர்ந்து போகுது. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து கத்தார், மற்ற சவுதி நாடுகளோட இவங்க தொடர்ந்து ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு, அங்கேருந்து இறக்குமதி செஞ்சு அத சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ போட்டிக்கு நீங்க நேரடியா அங்கேருந்து இறக்குமதி பண்றீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க ரஷ்யாவுல இருந்து அந்த கைவிடப்பட்ட அந்த நார்ட் ஸ்ட்ரீம் சொல்லக்கூடிய அந்த எரிவாயு குழாய நீங்க நேரடியா கொண்டாந்து இது ஜெர்மனி வழியா மற்ற நாடுகளுக்கும் அதாவது கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும், மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் நீங்க தொடர்ந்து விநியோகம் செய்றீங்க அப்படின்னா, அதோட போட்டி போட முடியுமா? இங்கிருந்து செல்லக்கூடிய கடல் வழியா கப்பல்கள ஏற்றிக் கொண்டு போய் அங்க இறக்குமதி செஞ்சு, அங்கிருந்து நீங்க வந்து அது நிறைய அ முதலீடு செஞ்சிருக்கிறாங்க.